லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நடிகை காயத்ரி ரகுராம் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம். நடிகை த்ரிஷா குறித்து ஏவி ராஜு சர்ச்சையான பேச்சை பேசியிருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, வருத்தமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெண்களுக்கான மரியாதையை ஒரு டிவிக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசுறாங்க. அது நான் எத்தனையோ கணக்கான மக்கள் பாக்குறாங்க அப்படின்றது. ரெண்டாவது, இந்த மாதிரி ஆட்களை எப்படி ஆதரிச்சு அவங்க டிவில இன்டர்வியூ எடுத்தாங்கன்னே எனக்கு புரியல. எனக்கு இந்த மாதிரி ஆட்களை உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க. அநாகிரமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அது உட்காந்து பார்த்துட்டு அவங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்களே, அதுவே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி ஆட்களை உட்கார வச்சிருக்காங்க. அவங்க பாலிட்டிஷியன் சொல்ல வைக்கிறாங்க. இது எப்படி? இது ஒரு பெண்களுக்கு ஒரு மரியாதை இல்ல. ஒரு நடிகர்கள் நடிகர்கள்னாலே அவங்க எல்லாருக்குமே கேவலமா போகுது அப்படின்ற போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு சக நடிகையா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு. எனக்கு கண்டிப்பா நான் இது அரசு நடவடிக்கை எடுக்கணும். எடுக்காமையே இருக்காங்கன்றது எனக்கு புரியல. இதெல்லாம் சுவமோட்டோ கேஸ். NCW எடுக்கிறது கிடையாது. குஷ்பு மேடமும் அவங்க சைலண்டா இருக்காங்க. இதுக்கான யாருமே வாய்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. த்ரிஷான்றவர் அரசியல்ல கிடையவே கிடையாது. ஆனா அந்த மாதிரி எதுக்கு அந்த மாதிரி ஒரு கொச்சியான பேச்சுகளை நம்ம வெளிப்படுத்தணும்? அது அந்த மாதிரி எப்படி டிவில ஆட் பண்றாங்கன்றது எனக்கு சத்தியமா புரியல. எனக்கு இது இந்த மாதிரி ஆட்கள்ல தடை செய்யணும். இந்த மாதிரி ஆட்கள்ல அரெஸ்ட் பண்ணணும். இவங்களெல்லாம் உட்கார வச்சு நம்ம மீடியாவுக்கு முன்னாடி உட்கார வச்சு அழகு பார்க்க கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். ஏற்கனவே மன்சூர் அலிகான் த்ரிஷாவை பற்றி தவறாக பேசியதற்கு கைது செய்யப்பட்டு மன்னிப்பும் கேட்டு வெளியே வந்திருக்கிறார். தற்போது ஏவி ராஜு ஒரு சர்ச்சையான பேச்சை பேசியிருக்கிறார். த்ரிஷாவை மட்டும் குறிவைத்து பேசுவதற்கான காரணம் என்ன? காரணம் இல்லை. த்ரிஷா நடிகைகளை பத்தி பேசியிருக்காங்க. அது த்ரிஷா பேரை வெளிப்படையா சொல்லியிருக்காங்க அப்படின்றதுதான் எங்களுக்கு அங்க நடிகைகளை பத்தியே பேசியிருக்காரு. அவர் எல்லா நடிகைகளையும் கொச்சையா பேசியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். அது ரொம்ப தவறா இருக்கு. பாக்குறதுக்கே தவறா இருக்கு. இட் இஸ் நாட் ஒன்லி த்ரிஷாங்க. இந்த த்ரிஷான்றது அவங்க இன்னைக்கு அவங்களும் ஆக்ஷன் எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அவங்களும் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது கண்டிப்பா நம்ம இது வரவேற்கணும். நாங்கெல்லாம் இது சப்போர்ட்டா நாங்க எல்லாருமே இருப்போம், உறுதுணையா இருப்போம். கண்டிப்பா எந்த பெண்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரக்கூடாது. நாட் ஒன்லி த்ரிஷா, இது எந்த ஒரு சின்ன நடிகையா இருந்தாலும் இது வரணும். நாங்க குரல் கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருப்போம். இணைப்பில் தங்களுடைய கருத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி மேடம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.